ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் சம்பத் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி லேப்டாப் டிப்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், அதுதான் நல்லாயிருக்கும். லேப்டாப் ட்ரிக்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, போன பார்ட் 1ல் வந்து வீடியோ ஆன் பண்ணாமல் இருந்திருக்கும். இதில் வந்து வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ ஆன் பண்ணி பண்ணலாம், நல்லாயிருக்கும், அதனால தான். அப்புறம் வேறு என்ன, ஆனால் அதே தான், ஃபோனில் வர குவாலிட்டி வந்து லேப்டாப்பில் வராது. இதில் எனக்கு தெரிஞ்சு 720p தான் வரும்னு நினைக்கிறேன். வீடியோவோட குவாலிட்டி, இது டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ்க்கு இதுக்கு மேலே வர அப்டேட் வந்து இப்போவே எப்படி பண்ணிக்கலாம், அதுதான். அதுக்கு வந்து இந்த டாபிக் வந்து ஜாயின் இன்சைடர் ப்ரோக்ராம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்டேட்ஸ்குள்ளே போய்க்கணும். அப்டேட்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் போய் செட்டிங்ஸில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டியில் போயிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி வரும். எனக்கு வந்து அப்டேட் வந்துருக்கு, நான் இன்னும் பண்ணல. டவுன்லோட் இன்ஸ்டால் இருக்குது. நான் இந்த வீடியோவில் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, கீழே விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து கெட் ஸ்டார்டர் கொடுத்து ஜாயின்லாம் பண்ணிட்டீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு இதுக்கு மேலே வேறு அப்டேட்லாம் நீங்கள் இப்போவே பண்ணிக்கலாம். பாருங்கள், கெட் ஸ்டார்டர்லாம் இருக்கும். நான் பண்ணலை, அது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால தான். ஐயோ, இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது? இதுக்கெல்லாம் வந்து பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு டைம் இருக்குது, நான் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். டைம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது நிறைய யூஸாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போவே எனக்கு எல்லாம் அப்டேட் வந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அது அப்படி சொல்கிறவங்களாம் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் கரெக்டாக அப்போ பண்ணுறதெல்லாம் டைம் இல்லை, இப்போவே எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் இப்போயே பண்ணிடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அப்டேட் யாருக்கெல்லாம் வேணுமோ அது பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இந்த ஜாயின் பண்ணுறேன்னு நான் இன்னும் வீடியோ போடல. அது நான் ஜாயின் பண்ண வேணாம், எனக்கு பரவாயில்லன்ட்டு. அது வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அது என்ன தெரியுமா, விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம். ஓகேவா? இதை உங்களுக்கு ஜாயின் பண்ண வேண்டியவங்களுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் அப் ஆப் டிசேபிள். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எப்படி டிசேபிள் பண்ணுறதை பார்க்க போகிறோம். டிசேபிள் பண்ணால் நிஜமாகவே உங்கள் லேப்டாப் வந்து ஸ்பீடாகும் நல்லா. அது எப்படி பண்ணிங்கன்னா, அதே தான், அது அங்கேயே டாஸ்க் மேனேஜர்லேயே போயிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் அப் இருக்கும். அது வந்து நான் அப்போவே வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்கும். ஸோ இப்படி மோர் டீட்டெயில்ஸ் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும் பாருங்கள். இதெல்லாம் நிறைய பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. 76 இருக்குது. அதெல்லாம் வேணும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆப்ஸ் வந்து இது 2 தான். டாஸ்க் மேனேஜர் அது இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் அப் போயிடலாம். ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனேபிள் டிசேபிள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா இது இப்போ இதை வந்து டிசேபிளும் பண்ணிக்கலாம், எனேபிளும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வந்து நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான். ஓகே, இதனால் உங்களுக்கு லேப்டாப் ஃபாஸ்ட் ஆக சான்சஸில் ஃபாஸ்ட் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலாரம் எல்லோரும் வைப்பீங்களா, இல்லை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி இருக்கலாம். சில பேர் வைக்காமல் அலாரம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரியாமல் இருக்கலாம் விண்டோஸ் 10ல். அது எப்படின்னா, இங்கே போய் அலாரம் சர்ச் பண்ணிவிட்டு அலாரம் கிளாக்குள்ளே போயிட்டு இங்கே தான் அங்கே இருக்குது. ஸ்டாப் வாட்ச்லாம் கூட இருக்குது. 15 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் கவுண்ட் அங்கே இருக்குது. டைமிங்கில் அலாரம் வந்து எந்த டைமுக்கான வச்சுக்கலாம். சண்டே அதே மாதிரி ஷெட்யூல்லாம் கூட பண்ணிக்கலாம். இந்த டேட்டுக்கு எனக்கு கரெக்டாக இந்த டைமுக்கு அலாரம் வரணும், அந்த மாதிரி நல்லாவே யூஸ் ஆகும். அப்புறமா வந்து நீங்கள் வந்து இதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி டைமர்லாம் கூட வச்சிங்கன்னா கூட அது கூட இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வில் ஒன்லி ஷோ இஃப் த பிசி இஸ் அவேக். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இது வந்து லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து அவேக்கில் இருந்தால் தான் இது வருமா, அதில் டைமிங்கில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் இங்கே கூட என்ன டைமிங்கில் கூட வச்சுக்கலாம். ஆட் நியூஸ் சிட்டி அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அலாரம் வைக்காமல் இருந்திருக்கலாம். இது எனக்கும் அப்பப்போ யூஸ் ஆகுது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ சில பேர் நைட்லேயே நிறைய படிக்கிறதா இல்லை என்னமோ வேலை செய்கிறது இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா அப்போ வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி தடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். டார்க் மோடும் இருக்குது. இன்னொன்று வந்து நைட் லைட் நீங்களே கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்குது இதோ நைட் லைட்.
இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும்போது உங்களுக்கு நிஜமாக தெரியுதா இல்லைன்னு தெரில. ஆனால் இங்கே வந்து நிஜமாகவே எல்லா டிஃப்ரென்ஸுமே நிறைய தெரியுது. நைட் லைட்டு அப்படியே எல்லோஷ் மாதிரி அந்த மாதிரி ஆகுது. இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன்னா வேறு மாதிரி இருக்குது, ஆன் பண்ணேன்னா அந்த மாதிரி இருக்குது. பிரைட்னஸும் உங்களுக்கு பிரைட்னஸ் கூட தெரில அந்த மாதிரி. இது வந்து கோ டு செட்டிங்ஸ்லேயும் இந்த மாதிரி நைட் லைட் எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இதோ நைட் லைட் எனேபிளும் பண்ணிக்கலாம். நைட் லைட் செட்டிங்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவும் டார்க்காக இருக்கணுமா இல்லை வந்து இவ்வளோ இருந்தால் போதுமா, அது நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஓகேவா. அப்புறமா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நைட் லைட் செட்டிங்ஸில் ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஷெட்யூல் எந்தெந்த டைமுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் கூட இருக்குது. நைட் லைட்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து பவர் பட்டன் கிளிக் அமுத்தினோடனே சில பேர் ஷடன் ஆகும், இல்லை அனுப்பிட்டா கிளிக் பண்ணாலும் எதுவும் ஆகாது. ஸோ டச் பண்ணாலும் என்ன ஸ்லீப் ஆகணுமா இல்லை டர்ன் ஆஃப் டிஸ்பிளே ஆகணுமா, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அது நீங்களே பாருங்கள். உங்களுக்கு இங்கே பேட்ரி இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பவர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பவர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து சூஸ் வாட் க்ளோசிங் லிட் டஸ் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி டூ நத்திங் தான் இருக்கும். அதில் வந்து இப்போ நான் வந்து இந்த பவர் பட்டன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஸ்லீப் ஆகணுமா இல்லை ஷட் டவுன் கூட ஆகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு வந்து ஸ்லீப் ஆனால் போதும், அந்த மாதிரி ப்ளக்இன்லேயும் ஸ்லீப் வச்சுக்கணும். இதில் வந்து க்ளோஸ் லிட் வந்து இப்போ நீங்கள் இந்த லிட் அப்படியே க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கணுமா, அப்படியே இல்லை ஸ்லீப் ஆகணுமா இல்லை ஹைபர்னேட் ஆகணுமா இல்லை ஷட் டவுன் ஆகணுமா, எங்களுக்கு எல்லாமே ஸ்லீப்பே போதும். அது சும்மா என்ட்ரு கொடுத்தாலே ஓப்பன் ஆகிடும். அதனால இதெல்லாம் மாற்றிட்டிங்கன்னா சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுக்கணும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆகும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ வந்து ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கும் போது எவ்வளோ ஜிபி அது யூஸ் ஆகிருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்புறம் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இதை என்ன வேணால் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் மாடிஃபைலாம் பண்ணிக்கலாம். அது எப்படியும் நீங்கள் பார்க்குறது அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஆப்ஸ் போகிறேன். ஆப்ஸ்குள்ளே போய்ட்டு இதோ இங்கே வருங்க லோட் ஆயின் இருக்குது. இது வந்து எவ்வளோ பாருங்கள், 47 KB 195 KB அடோப் வந்து இவ்வளோ இருக்குது. இப்போ இது நேமில் இருக்குது. சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ பெருசுலேருந்து சின்னதாக இருக்கும்ல, அது இது வந்து எவ்வளோ அதிகமாக யூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 78 டேப்ஸ் இருக்குது, ஃபவுண்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாதது கூட எடுத்துடலாம். இது வந்து இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணது 1 GB கூட தொடலை. மேக்ஸிமமே 549 MB தான். அதுவும் வந்து ஏதோ VMware பிளேயர் எனக்கு தெரியாது, அதுதான். கூகுள் ஃபோட்டோஸ் வச்சு மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் கூட அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம், அன்இன்ஸ்டாலும் பண்ணிடலாம். அது எப்படின்னா, நான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. இதோ இங்கே அன்இன்ஸ்டால் இது பண்ண முடியாது, ஒரு லேப்டாப்பே கொடுத்துருப்பாங்க. இருங்க அப்போ நான் இது காமிக்கிறேன். இது அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், மாடிஃபை என்னமோ இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் உங்களுக்கு வேணான்னா கொடுத்துடலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே. உங்களுக்கு இது இந்த மாதிரி நிறைய யூசேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது 70 டேப் ஃபவுண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த நிறைய இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 2 GB கூட இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. இந்த வீடியோ இந்த ட்ரிக் முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்னென்னு ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து லேப்டாப் யூஸ் பண்ணின்னு இருக்கும்போது ஓப்பன் பண்ண உடனே நிறைய ஹேங்கிங்கெல்லாம் ஆகினே இருக்குல்ல. அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணோன்னா இது அதுன்னு ரன்னிங் ஆகினே இருக்குல்ல பேக்ரவுண்டில். இப்போது எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே நிறைய விஷயம் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னே இருக்கும். ஸோ அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதா பார்க்க போகிறோம். டாஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து பவர் பட்டனை கொஞ்சம் நேரம் அமுத்தி வச்சுன்னு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வேணாம். நிறைய விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேப்டாப் என்னாச்சு இஷ்யூஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணிங்க. ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டை மட்டும் ஆகுது ரன்னிங் ஆப். இப்போ இதில் வந்து உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், நிறைய இருக்கும். அதில் தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு வேறு எல்லாமே எண்டு குத்தி. இப்போ இது கூட இல்லை, இது வந்து என் டாஸ்க் குத்துடணும். இப்போ நான் என் டாஸ்க் குத்துறேன்னா இது போய்டும், அப்புறமா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் ஆகிடும். அதனால தான் இப்போ நான் அது பண்ணலாம். அது ஒன்று மட்டும்தான் இப்போ நான் ரன் பண்ணின்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டா அது உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஹேங் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாகும். அதனால தான். ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு
இப்போது இது க்ராஸ் கொடுத்துட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேப்லெட்டில் இருக்கிற மாதிரி இதுலேயும் லேப்டாப்லேயே எப்படி டேப்லெட் மோட் எடுத்துன்னு வந்தது பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து அதுக்கு வந்து நீங்கள் ரைட் பாட்டமில் வந்து கீழே வந்து இங்கே சேட் மாதிரி இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது நியர்பை ஷேரிங்கில் கூட இங்கே இருங்க. அதை நாங்கள் கம்மியாக இங்கே டேப்லெட் மோட்னு இருக்கும். டேப்லெட் மோட் ஆன் பண்ணிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னாவே இங்கே நிறைய சில வேண்டிய ஆப்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கலாம். டேப்லெட்டில் இருக்க மாதிரி எல்லா ஆப்ஸும் எடுத்துன்னு வந்துடுற மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை இது வேணான்னா கூட டவுன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மோடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். 8 தான் இந்த வாட்டி போட்டிருக்கோம். 10 வேணும். கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துனே இருக்குது. எண்டுக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்குது, ஸ்டார்டிங்கும் ஆகுது. ஸோ அதனால தான் லாஸ்ட் டைமே கொஞ்சம் 14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18 ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே பார்ட் 2 சேர்த்து பார்ட் 1 பார்க்கலான்னா நான் என் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். இப்போது இங்கே என் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், அப்புறம் ஐகார்ட்லேயும் போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த ட்ரிக்கு பார்ட் 1 பாருங்கள், பார்ட் 2 பாருங்கள். ரெண்டுத்துலேயும் பார்ட் 1ல் எந்த ட்ரிக் பிடிச்சிருக்கோ அது கமெண்ட்டில் பண்ணுங்கள். பார்ட் 2ல் எந்த ட்ரிக் பிடிச்சிருக்கோ அது கமெண்ட்டில் இதில் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இது பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு வீடியோஸ்லாம் கூட பார்த்துட்டு வந்து ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஐயோ வீடியோ அப்போத்துலேருந்து ஆன் பண்ணல, வீடியோ இருக்கிற ஆரம்பத்துலேயே நான் அப்படியே விட்டுட்டேனே. ஃபஸ்ட்டு இன்ட்ரோவும் ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும்தான் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லை ஃபஸ்ட்டு 3 தான் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவே ஆன் பண்ணாமல் விட்டுட்டேனே. சோ சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் வரும். அப்புறமா வந்து வேறு இந்த மாதிரி லேப்டாப் ட்ரிப்ஸ் எல்லாம் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேக்ட் வீடியோ இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சா ஓகே எல்லாமே பண்ணிவிடுங்க. பாய், ஹேவ் அ நைஸ் டே, டாடா.